என்ன ரெசிபி செய்யலாங்கன்னா கொங்கு நாட்டு கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் தான் செய்யலாங்க. சளி காய்ச்சல்னாவே பெரியவங்க சொல்லுவாங்க கொள்ளு ரசம் வச்சு குடி நல்லா போயிடும் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது கொள்ளுல. அதை வச்சு தான் 2 டிஷ் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கொள்ளு வந்து 100 கிராம் எடுத்துருக்குறேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு அது கழுவி எடுத்துக்கிறேனுங்க. குக்கர் எடுத்துருக்கேன். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 6 விசில் ஒரு 7 விசில் விடுங்க சிம்மில் வச்சு. பாருங்கள் கொள்ளு வெந்துருச்சு. நான் சிம்மில் வச்சு 6-7 விசில் விட்டேன். நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு இடையில ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க தண்ணியை. இதே கொள்ளு ரசம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ குழம்புக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கிறேனுங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 3 பல் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2, வரமிளகா 1ங்க. அது போட்டுக்கலாம். அப்புறம் 2 கொத்தமல்லிங்க ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 4 மிளகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, பாதி வதங்கினா போதுங்க. பாதி வதங்கிடுச்சுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். அதை போட்டு 2 நிமிஷம் வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். நான் வேக வச்ச கொள்ளு பருப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்கு. ரொம்ப ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் ஊற்றினா போகுது. அதுக்கு இடையில வந்து நம்ம ரசத்துக்கு வந்து இதுவே 2 தக்காளி போட்டோம்னா 10 நிமிஷம் கொதிக்குது இல்லைங்களா, அதையும் தக்காளி வெந்துடு. அது போட்டுறேன். போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுது, வெந்துச்சு பாருங்கள். நம்ம ரசத்துக்கு தக்காளி போட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம் தனியாக. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம கிடச்சிக்கலாம். வந்து சின்ன வெங்காயம் தான் ஒரு 6-7 வெங்காயம் போட்டு குட்டியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. நம்ம கொள்ளு பருப்புனாவே பச்சையாக வெங்காயம் போட்டு கிடஞ்சா தான் நல்லாயிருக்கும். 2 கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை. நல்லா வெந்ததுனால நம்ம மத்திலேயே கிடச்சிக்கலாங்க. இல்லாட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும், அந்த ரிஸ்க்கெல்லாம் நமக்கு வேண்டாம். மத்துக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. இது வந்து எங்கள் அத்தையோடது. அவங்களுக்கு 95 வயசு ஆச்சு. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்ததாம்மா. இப்போ நான் வந்து 3வது தலைமுறையாக வச்சுட்டுருக்கிறேன். பாரம்பரியமாக நம்ம மாமியார் அம்மா கொடுத்ததெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுருந்தா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். அப்போலாம் நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ கொள்ளு பருப்பு போட்டு பக்கத்து வீட்டுக்கு மணக்குங்க. நான் சொல்கிற முறையில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கலந்துச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, கொள்ளு வேக வச்சு தண்ணியை தக்காளி தனியாக கரைச்சி வச்சுருக்குறோம், அதையும் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி அதையும் ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி சீரகம்லாம் வறுத்து வச்சுருக்க ரசப்பொடிங்க, அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் அது போட்டால் தான் மணமாக இருக்குது கொள்ளு ரசத்துக்கு. அது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. நீங்கள் இந்த மிளகாத்தூள் போட்டு தாளிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, இடித்து வச்ச இதுங்க பூண்டு. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. சூடாட்டுங்க. கடுகு 2 போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாங்க. மிளகாய் பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். 2 இது போட்டுக்கலாங்க பெருங்காயம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் எண்ணெயில் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும்.
பூண்டெல்லாம் வந்து பாதி வதங்கினா போதுங்க ரசத்துக்கெல்லாம், ரொம்ப வதக்கக்கூடாது. மறைச்சி வச்சு கலக்கி வச்சு ஊற்றிடலாம். அடுப்பு கொஞ்சம் விசைய வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எப்போயும் கொதிக்கக்கூடாதுங்க, மேலே நுரை வரப்போ ஆஃப் பண்ணிடுவோன்னு நான் காமிக்கிறேன். மூடி வச்சிடலாம். ஒன்று கொதிக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். கொங்கு நாட்டு கொள்ளுப்பருப்பு ரசம் ரெடி. கொள்ளுப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்னஸாக வச்சிங்கன்னா தான் செமையாக இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இது மாதிரி கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திருப்பி வந்து இன்னொரு நாள் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. மல்லித்தலை போட்டுக்கலாம். பாருங்கள் கொங்கு நாட்டு கொள்ளு குழம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பிட்றதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செமையாக